விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3:12 அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நான் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் புசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட கேட்கிறாரு. இவன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவன் மேலேயும் குற்றம் இருந்தது, ஏவாள் மேலேயே முழு பழியையும் ஆதாம் போட முடியாது. ஏன்னா அவங்கிட்ட கொடுக்கும் போது இது வேணாம், இது தேவனுக்கு பிரியம் இல்லாததுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்கல. அதனாலதான் ஆதாமேன்னு கூப்பிட்டு ஆதாம் என்ன பண்றான், போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்புறமா இந்த பழத்தை புசிக்கும்படி உனக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன செஞ்சிருக்கணும், என் மேலேயும் குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன உண்மையோ அதை என்ன பண்ணிருக்கணும், சொல்லிட்டு இருக்கணும். முழு பழியையும் தூக்கி ஏவாள் மேல போடணுன்றதுக்காக, நீர் தந்த ஸ்திரீ நிமித்தம் நான் புசித்தேன் அப்படின்ற மாதிரி தேவன் மேலேயே முழு பழியை என்ன பண்ணிடுறான், அவன் போட்டுடுறான். நம்மளுடைய விழிகள் கலங்கும் போது நம்ம சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், தேவன் மேல முழு பழியையும் போட்டுடுறோம். நம்முடைய விழிகள் கலங்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. நம்ம விழிகள் சில நேரங்கள்ல கலங்கும். அதற்காக தேவன் மேல் நாம் பழி போட்டு வாழக்கூடாது. ஆதாமை போல ஆரம்பத்தில், அதாவது ஏவாளை ஆதாமுக்கென்று அவர் நியமித்து கொடுக்கும் போது, என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையும் சொல்லிட்டு என்னென்னவோ சொல்றாரு. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவர் என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்க மேல பாதி தப்பு அதாவது என் மேல பாதி தப்புன்னு சொல்லி இருக்கணும். அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த பழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏவாள் மேல போடுறாரு. இன்னும் கேட்டா தேவன் மேலேயே போடுறாரு. நீர் தந்த ஸ்திரீ நிமித்தம் இவ்விருட்சத்தின் கனியை புசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது போல பழி போட்டு வாழாமல் நம்மேல் என்ன குற்றமோ அதை சரி செய்து தேவனிடம் நம்மளுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை சீரான பாதையில் கொண்டு சேர்க்க வேண்டுமானால் தேவனிடம் நாம் ஒப்புரவாகுதல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால் யார் மேலும் நாம் பழி போட்டு வாழாமல் நம்முடைய குற்றங்களை திருத்தி வாழ்வோம். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏராளமான வித்தியாசமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.